ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्याम् நமः. யஸ்வாந்தே கலயதி கோவிதஸ்த்ரிலோகீ ஸ்தம்பாரம்பணஜனம் அத்யுதாரவீர்யம் மாதஸ்தே விஜய நிஜாங்குஷம் சயோஷாः தேவான் ஸ்தம்பயதி சபூபுஜோன்யசைன்யம். குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 49வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் பரதேவதையினுடைய கையில் இருக்கக்கூடிய 4 ஆயுதங்களில் அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தினுடைய தியானத்தை சொல்லி அதனுடைய மகிமையை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஸ்லோகமாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே மாதக அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். திரிலோகி ஸ்தம்பாரம்பண சனம் அதி உதார வீரியம் விஜய நிஜ அங்குஷம் ஸ்வாந்தே யஹ கலயதி சஹ கோவிதஹ ஏஷாஹ தேவான் பூபுஜஹ அந்யசைன்யம் ச ஸ்தம்பயதி அப்படிங்கிறார். அதாவது அம்பாளினுடைய 4 கைகளில் இருக்கக்கூடிய 4 ஆயுதங்களில் அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பாளினுடைய ரைட் ஹேண்டில் மேலே இருக்கக்கூடிய வலது கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்துக்கு அங்குஷம்னு பேர். இந்த அங்குஷத்தை தியானம் பண்ணுறதுனுடைய பலன் என்ன அப்படின்னா, சர்வஸ்தம்பனம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. க்ரோம் க்ரோம் சர்வஸ்தம்பனாபியாம் காமேஸ்வரி காமேஸ்வர அங்குஷாபியாம் நமஹ அப்படின்னு பூஜையில் கூட ஆயுதத்தை பண்ணக்கூடிய இடத்துல சர்வஸ்தம்பனாபியாம் அப்படிங்கிற பதம் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொன்ன வாக்தேவதைகளும் குரோதாகாராங்குசோஜ்வலா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவினால இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சம்பத்கரி அப்படிங்கிற தேவதையே இந்த அங்குஷம் அப்படிங்கிற தேவதா அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு தேவதையாக சொல்லப்படுறது. 4 கைகளில் இருக்கக்கூடிய 4 ஆயுதங்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு தேவதையை சொல்கிற வழக்கம் உண்டு சம்பிரதாயத்தில். சிச்சு கோதண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பு கையில் அம்பாள் வச்சுன்னு இருக்கக்கூடிய வில் இருக்கே, அது ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாமலாதேவியினுடைய அம்சம். பஞ்சபுஷ்ப பானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா சைன்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாவாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதாம்சமாகவே இருக்குது. பாசம் அப்படின்னு பூர்வ ஸ்லோகத்தில் பார்த்தது அஸ்வாரூடா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதாம்சம். இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதமானதுக்கு சம்பத்கரி அப்படிங்கிற தேவதையே இதை அங்குஷத்துக்கான பிரதானமான தேவதாம்சமாக இருக்குது. நம்மளுடைய ஷட் ரிப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோமே, காமக்ரோத லோப மோகமதம் ஆச்சரியாதி ஷட் ரிப்புக்கள் இருக்கே, இவைகள் ஒன்னொன்று யானையாட்டம் இருக்கான். யானை அளவுக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இப்படியாக இவைகள் ரிப்புக்கள் நமக்கு சத்ருக்களாக இருக்கக்கூடியவை. இவைகள்லாம் ஒன்னொன்று யானையாக இருக்கான். அப்படி யானையாட்டம் மலையாட்டம் பெருசாக இருக்கக்கூடிய யானைகளை அங்குஷத்தினால்தானே ஸ்தம்பனம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூச்சிக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல மலையாட்டம் இருக்கக்கூடிய இந்த ஷட் ரிப்புக்களை இந்த அங்குஷத்தினால சூச்சனமாக இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். அதை சூச்சிக்கிறதே இந்த அங்குஷம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தினுடைய தத்துவம் அப்படின்னு அங்குஷம் அப்படிங்கிறது சர்வஸ்தம்பனம் அப்படின்னு சொல்கிறார். பூர்வ ஸ்லோகத்திலேயே வேதாந்த ரீதியாக ஒரு பிரமாணத்தை பார்த்தோம். நிர்விகல்ப சமாதி பிரதிபந்தக லய விக்ஷேப கஷாய ரசாஸ்வாதேபிய ரட்சிதம் மே சித்தம் அவிக்னேன பிரம்மணி அவஸ்திதம் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி 4 விதமான தடைகள் நம்ம நிதித்தியாசனம்
மேலே இருக்கக்கூடிய சமாதி நிலைக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 4 இருக்கு. அவைகளில் லயம், விக்ஷேபம், கஷாயம், ரசாஸ்வாதம்னு சொல்லக்கூடிய 4 விஷயத்தில் இந்த அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது லயத்தை சூச்சிக்கக்கூடியது. லயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அஜ்ஞானத்தினால நமக்கு இருக்கக்கூடிய சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய லயமாக இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை. சுஷுப்தி அப்படிங்கிறதுல எப்படி எல்லாமுமே அடங்கி போய், இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய், நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாத அளவுக்கு சுஷுப்தியில் தூங்கிட்டு இருக்கோம். முழிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் நன்றாக தூங்கினேன் அப்படிங்கிற ஞாபகமே ஏற்படுறது. அப்படியாக லயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நமக்கு அஜ்ஞானத்தினால காமக்ரோத ஆசைகள் ஏற்பட்டதுனால நமக்கு ஏற்படக்கூடிய காமம், அது கிடைக்காட்டா அதுலேருந்து ஏற்படக்கூடிய குரோதம், அது எனக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய லோபம், இவைகள்னால என்னவனாலும் பண்ற அளவுக்கு மோகமானது ஏற்பட்டு மதமே பிடிச்சு மாத்சரியாதி ஷட்ரிப்புக்கள் தலை தூக்கி நிற்குமா. ஏதான ஒரு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய இச்சை இருக்கு. இந்த இச்சையானது என்னத்தினால நமக்கு இருக்கு அப்படின்னா, நான்கிற ஆத்மவஸ்து அப்படின்றது பூர்ணமான வஸ்து, நான் நித்திய திருப்த வஸ்து அப்படிங்கிறது தான் வாஸ்தவம். ஆனால் நான் ஜீவன்கிற பிரமையில் இருக்கிறதுனால இவைகள் எனக்கு இல்லை, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதனுடைய ஒரு அவித்யினால காமக்ரோத லோபம் மோகமத மாத்சரியாதி ஷட்ரிப்புக்கள் மலையாட்டம் யானையாட்டம் பெருசாக இருக்கு. அதை அடக்கிறதுக்கு ஸ்தம்பனமாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம், நம்ம அம்பாளை கையில் இருக்கக்கூடிய அந்த அங்குஷத்தை போய் தியானம் பண்ணால் அதனால தான் நமக்கு இதுலேருந்து ஒரு விமுக்தியானது கிடைக்கும் அப்படிங்கிறத சூச்சித்து இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஹே மாதஹ அப்படின்னு, ஹே தாயே, ஸ்ரீமாத்தே நமஹான்னு சொல்கிறோமே, ஹே ஸ்ரீமாதஹ அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். யஹ கலயதி, எந்த ஒரு சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய உபாசகனானவன் திரிலோகி ஸ்தம்பாரம்பண ஜனம், 3 உலகங்களையும் ஸ்தம்பிக்க செய்வதில் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவன், அதி உதார வீரியம், ரொம்ப பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய விஜய நிஜ அங்குஷம், உன்னுடைய விஜயத்தை தருவதற்கு சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய அங்குஷமோ அதை ஸ்வாந்தே யஹ கலயதி, எந்த ஒரு உபாசகனானவன் நன்றாக மனசில் தியானம் செய்கிறானோ, இந்த அங்குசம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை எந்த ஒரு உபாசக சிரேஷ்டன் நன்றாக தியானிக்கிறானோ, சக அந்த உபாசகனுக்கு கோவிதஹ யோஷாஹா தேவான் பூபுஜஹ அந்யசைன்யம் ச ஸ்தம்பயதி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உபாசக சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய பண்டிதன் எவன் இருக்கானோ அவனுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளையும் தேவர்களையும் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு பராக்கிரமமானது இருக்கும். ராஜாக்களையும் சத்ருக்களையும் கூட ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு பராக்கிரமமானது இருக்கும் அப்படின்னு இந்த ஆயுதத்தை அங்குஷத்தை யார் ஒருவன் தியானிக்கிறானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பற்றி சொல்கிறார். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் பூர்ண வஸ்து, நான் நித்திய திருப்த வஸ்து, ஆத்மவஸ்து அப்படிங்கிற ஞாபகத்தினால யார் ஒருவன் அவித்யை போக்கி இருக்கானோ, அப்படிப்பட்ட எந்த ஒரு விதமான ஆசைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருக்கானோ அவனை பார்த்து இந்த 3 உலகங்களும் சர்வ ஜீவர்களும் அவனை பார்த்து ஸ்தம்பிச்சு போய் இருப்பா அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான பலனாக சொல்றார். மேலே அடுத்த ஸ்லோகத்தில் இந்த 4 ஆயுதங்களையும் தியானிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சித்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இந்த ஆயுத விஷயங்களை. இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்தோ சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.